ஹலோ, இப்போ நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கர் கான்டெஸ்டன்ட் சாய் சரணோட நங்கநல்லூர் வீட்டுக்கு வந்திருக்கோம். நங்கநல்லூர் சாய் சரணோட வீட்டை என்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். வணக்கம் சாய் சரண். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன லீவா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால லீவு. ஓ, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி லீவா? மற்ற நாள் யூ வுட் பி ஹேவிங் அ ஹெக்டிக் ஸ்கெடியூல் வித் காலேஜ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? உங்கள் நார்மலாக ஒரு டே எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப லெங்க்தி டேலாம் சொல்லலாம். ஏன்னா காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். செகண்ட் இயர் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதான் என் சப்ஜெக்ட். ஸோ காலேஜ் இஸ் லொக்கேட்டட் இன் பொத்தேரி, விச் இஸ் 15 kilometers ஃப்ரம் தாம்பரம். ஸோ இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டாக போய் சேர்றதுக்கு காலேஜுக்கு. ஸோ 7க்கு when I get into the bus, I'll reach my college at around 8:30. ஸோ அங்கே போயிட்டு I have to do my college work. Since electronics and communication is a vast subject, ஸோ அதில் போய் லேப் ஒர்க் அது இது நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் டு பி ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற அத்தனை ஆஸ் லைக் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குமோ எல்லாமே ஐ டூ. அண்ட் 4 o'clock கரெக்டாக காலேஜ் முடியும். when I get into bus it will be 4:10. வீட்டுக்கு வரைச்சே அகெயின் 5:30 எடுக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்யூஸ் ஷெட்யூல்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அண்ட் விஜய் டிவி ஷூட்ஸ் விஜய் டிவி ரிஹர்சல்ஸ் ஹேப்பன் only in the evenings, which is at 5 o'clock evening. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு immediately I will go to Vijay TV studio for rehearsal. ஒரு தடவை ஷூட்டு முன்னாடி எல்லா கண்டஸ்டன்ஸுமே we rehearse. ஸோ என்னோட rehearsal start will come at 5 o'clock. ஸோ டேரெக்டாக I go to rehearsals and from rehearsal I go to Anand sir's training. அது வந்து ஒரு 8:30 9 o'clock ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் Anand sirோட ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரச்சே மணி 10 ஆகிடும். 10 11 மணி கூட சம்டைம்ஸ் ஆகிடும். அண்ட் ஐ வில் ஸ்லீப் ஆஃப், தூங்கிடுவேன். பட் இதெல்லாம் மீறி the main thing is இந்த ஒரு ஸ்ட்ரென்யூஸ் ஷெட்யூலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பீயிங் ஸோ ஸ்ட்ரென்யூஸ் இந்த எனக்கு ரொம்ப ஐ லைக் டு பி ஸ்ட்ரென்யூஸ். இந்த மாதிரி நல்ல ஒர்க் பண்ணுறது வந்து ஐ ஃபீல் வெரி குட். வெரி குட். இப்போது எந்த வெப்சைட் எடுத்தாலும் எந்த பிளாக் சைட் எடுத்தாலும் மெசேஜஸ் எல்லாம் பார்த்தாலும் உங்களை பற்றி இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் இந்த ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் அண்ட் ஆல் இருந்தேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? எஸ்பெஷலி இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட் அண்ட் யுவர் பார்ட்டிசிபேஷன் இன் தட், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ்? இப்போ வந்து ஆஸ் யூ ஆல் செட் நிறைய மெசேஜஸ் மெயில்ஸ் ரிகார்டிங் வைல்ட் கார்டு வருது. அண்ட் அதில் எல்லாரும் கேட்குற விஷயம் ஒன்று தான், என்ன சொல்கிறது, உங்களோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக ஆகிடுது, ஏன் டல்லாக இருக்கீங்க சாய் அப்படின்னு நிறைய மெயில்ஸ் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஹியர் இஸ் த ரிப்ளை. the wild card shoot happened just 2 days after my elimination. ஸோ எனக்கு அது கொஞ்சம் அந்த எலிமினேஷன் எடுத்துக்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஸோ மறுபடியும் அதே இடத்துல போய் மறுபடியும் பாடுறதுங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்கூடிய இருக்கிற நிலைமை தான். அந்த வருத்தம் வந்து மூஞ்சில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுது முதல் பர்ஃபார்மன்ஸில். பட் ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாரோட இன்புட், உங்கள்கிட்டேருந்து வர சில சஜஷன்ஸ், அட்வைஸ், அனந்த் சாரோட அட்வைஸ், ஸோ இவங்க எல்லாரோட அட்வைஸ்லாம் என்னை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி இதுக்கப்புறம் பாடுறது எல்லாமே, இதுக்கப்புறம் மை வைல்ட் கார்டு பர்ஃபார்மன்ஸஸ் ஷுட் ஜஸ்ட் பி ஃபார் ஆடியன்ஸ், ஃபார் யூ ஆல் அப்படிங்கிறது ஒரே ஒரு நோக்கத்தில் தான் ஐ ஹவ் பீன் சிங்கிங் வைல்ட் கார்டு ரவுண்ட்ஸ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா டைப் ஆஃப் சாங்ஸ், ஒரு வெஸ்டர்ன், ஒரு கிளாசிக்கல், ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சாங், சேலஞ்சிங் சாங்ஸ், எல்லா டைப் ஆஃப் சாங்ஸ், வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் எடுத்து பாடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வைல்ட் கார்டில் வந்தது. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வைல்ட் கார்டில் வந்து மெயினாக சொல்ல போனால் இது எல்லாமே நான் பாடுற ஒவ்வொரு பாட்டுமே இட் இஸ் அ டெடிகேஷன் ஒன்லி டு தி ஆடியன்ஸ், வியூவர்ஸ், எஸ்பெஷலி வியூவர்ஸ் இன் இந்தியா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர் எக்ஸெட்ரா, எவ்ரிவேர் வேர் தமிழ் பீப்புள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ, தமிழ் லவ்வர்ஸ் எங்கெல்லாம் இருக்கீங்களோ, எல்லாருக்குமே தீஸ் பர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து இது வந்து ஒரு சமர்ப்பணம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் ஒவ்வொரு பாட்டும் உங்கள் முன்னாடி உங்களுக்கு எப்படி ஒரு சுவாமி படத்தை வச்சு பாடுறோமோ, அதை டிவிக்கு பின்னாடி, அதாவது கேமராக்கு பின்னாடி உங்கள் படம் இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் பாடுறோம். ஸோ டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த வைல்ட் கார்டு ரவுண்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? டெஃபினட்டாக அதை சொல்லியே ஆகணும். எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க,
என்னை வாழ்த்துறவங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எனக்கு எல்லாரையும் நேரடியாக பார்த்து உங்ககிட்ட இந்த பிளெஸிங்ஸ் அண்ட் வெல் விஷஸ் வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் டியூ டு கம்யூனிகேஷன் கேப் இந்த ஒரு வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த எந்த ஒரு கலைஞனுமே, ரசிகர்கள் இல்லைன்னா அந்த கலைஞன் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்களெல்லாம் உருவாக்குற தூணே நீங்கள் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து நான் உங்ககிட்ட உடனே தான் சொல்லிக்க விரும்புகிறேன். சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு வந்து ஒரு கனவு, ஒரு லட்சியம்னே சொல்லலாம். டெஃபினட்டாக வந்து ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், அதுதான் என்னோடய லாங் டைம் ட்ரீம். எல்லாருக்குமே அதுதான், எல்லா சிங்கருக்குமே அதுதான் ஒரு லாங் டைம் ட்ரீமாக இருக்கும். பட் எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா வந்து நிறைய எஃபர்ட் போட்டு எவ்வளோ நிறைய இருக்கிற கஷ்டத்தில் என்னை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசனே வந்து நான் ஒரு ப்ளேபேக் சிங்கர் ஆகணுங்கிறது தான். ஸோ அந்த ஒரு கனவை அடையணும்னா, அந்த ஒரு லட்சியத்தை அடையணும்னா இந்த சூப்பர் சிங்கர் மேடை, அந்த மேடையில் நான் உங்கள் முன்னாடி நீங்கள் விரும்பும் ஒரு பாடகனாக வரணும்னு தான் எனக்கு ஆசை. நீங்கள் விரும்புகிற பாடகனாக நான் வந்தேன்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணிவிடுவேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஒரு வைல்ட் கார்டு பர்ஃபார்மன்ஸஸில் வந்து எல்லாமே உங்களுக்காக தான் நான் பாடியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து எனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக உங்கள் மனசை தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்னோட கனவை நீங்கள் நினைவாக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட தலையெழுத்தை எழுத வேண்டிய பேனா உங்கள் கையில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுன்னு ப்ளீஸ் எனக்காக ஓட் பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கு வந்து இஃப் யூ ஆர் இன் இந்தியாவில் வசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்பேஸ் ஒரே ஒரு ஸ்பேஸ் தள்ளி 07 இப்படின்னு டைப் பண்ணி 57827 57827 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்தியா இல்லாமல் வேறு ஏதாவது கண்ட்ரியில் லொக்கேட் ஆகி இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.vijay.india.com இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி எனக்காக ஓட்ஸை வந்து உங்கள் மூலியமாக தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஓட்ஸ் will definitely make a big difference in my life. And as I said, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. It's all because of you. Thank you.